திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகர் ஜீவாவின் தந்தையுமான ஆர்.பி. சௌத்ரி காலமானார். அவருக்கு வயது 74. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்த ஆர்.பி. சௌத்ரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 1988ஆம் ஆண்டு அடிபாவம் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். 1990ஆம் ஆண்டு புது வசந்தம் என்ற படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். தொடர்ந்து நாட்டாமை, பூவே உனக்காக, ஆனந்தம், புன்னகை தேசம் உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்தார். சிறந்த திரைப்படத்திற்கான பிலிம்பேர் விருது, மாநில அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இவருக்கு ஜித்தன், ரமேஷ், ஜீவா, சுரேஷ், ஜீவன் என 4 மகன்கள் உள்ளனர். பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகர் ஜீவாவின் தந்தையுமான ஆர்.பி. சௌத்ரி மறைவிற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரையுலகில் ஆர்.பி. சௌத்ரி தனது தனித்துவமான தடத்தை பதித்த சிறந்த தயாரிப்பாளர் என்றும், இந்திய திரைப்படத்துறையில் மறக்க முடியாத பங்களிப்பை வழங்கியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆர்.பி. சௌத்ரி தனது அர்ப்பணிப்பு, உழைப்பு மற்றும் நேர்மை மூலம் திரைத்துறையில் உயர்ந்த மரியாதையை பெற்றவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது மறைவு தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டுமல்லாமல் இந்திய திரைப்பட உலகிற்கே ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பாகும் என்று கூறியுள்ளார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், திரைத்துறையினருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.